அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னங்க அமைச்சரவை இலாக்காக்கள்லாம் ஒரு வழியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னையும் அமைச்சராக போட்ட மாதிரி பேசுகிறா? இல்லை, அடுத்து நீங்கள் தான் ஆவீங்க. நான் 31. 30. ஐயோ, யாரையாவது காமெடி பண்ணுது. சரி, ஒரு வழியாக வந்து 9 அமைச்சர்கள் முதலமைச்சரோடு சேர்த்து மொத்தம் 10 பேர் அமைச்சரவை இலாக்காக்கள் வந்து அறிவிக்கப்பட்டுருச்சு. ஆமாம். அதில் வந்து எல்லாமே வந்து முக்கியமான துறை. பார்த்தீங்கன்னா திரு ஜோசப் விஜய் அவருக்கு வந்து பொது நிர்வாகம், உள்துறை, காவல்துறை, நகராட்சி நிர்வாகம், மகளிர் மற்றும் இளைஞர் நலத்துறை, சிறப்பு திட்ட அமலாக்கம், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, குடிநீர் விநியோகம், நகர்ப்புற வளர்ச்சி, இந்த துறைகள்லாம் வந்து முதலமைச்சர் கீழே வரும். ஆக்சுவலாக எப்பவுமே வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அப்படின்னா வச்சுங்களேன் 2 துறைகள் வரும். ஒன்று வந்து பொது நிர்வாகம் வந்துடும், அதை விட்டுட்டு வந்து காவல்துறை வந்துடும். ஒரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கீழே வந்து அதிகபட்சம் வந்து உள்துறை வரும், காவல்துறை, இது ரெண்டையும் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட வந்து காவல்துறை இருக்குது, பொது நிர்வாகம் இருக்குது, அதே போல் பெண்கள் நலன், அதே போல் இளைஞர்கள் நலன், மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வந்து ஒரு 5-6 துறைகளை வந்து வச்சுருக்காங்க. அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான துறை வந்து நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை. ஆக்சுவலாக அது வந்து எதை குறிக்குதுன்னா, இப்போ நகராட்சி நிர்வாகத்துக்கு கீழே இந்த சிஎம்பிஐ தமிழ் இப்போ ஒரு நேரு கிட்ட வந்து ஒரு துறை இருந்துச்சு தெரியுங்களா, அந்த துறை வந்து இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து கையில் எடுத்துக்கிறார். அதுக்கான காரணம்னா இங்கே சென்னையில் வந்து எல்லாருக்குமே வந்து குடிநீர் வழங்கணும், யாரும் எந்த ஒரு எப்படி சொல்கிறது முறைகேடில் ஈடுபடக்கூடாது, பணம் கொடுக்கக்கூடாது, அதே போல் எல்லா வீட்டுக்கும் வந்து தண்ணீர் போகணும். ஸோ இதனெல்லாம் மனதில் கொண்டு தான் வந்து அதை எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து நகரங்களில் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஓட்டு போயிருக்கு. ஸோ அதை தக்க வைக்கணும். இப்போ இன்னொரு எலெக்ஷன் வருதுன்னு வச்சிங்களேன், உள்ளாட்சி தேர்தல் வருது, அதே போல் நாடாளுமன்ற தேர்தல் வருது, அப்போ வந்து சொல்லலாம் விஜய் அவர்கள் என் ஆட்சியில் இந்த மாதிரி எல்லா வீட்டுக்கும் நான் தண்ணி கொடுத்தேன், இலவசமாக கொடுத்தேன், பணமே இல்லாமல் கொடுத்தேன். ஏன்னா இப்போலாம் உங்களுக்கு தண்ணீர் வேணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியும் லேக்ஸில் பணம் கேட்பாங்க, கட்சிக்காரங்க சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஆட்சியில் மாறிக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா யாராச்சும் வந்து போய் இந்த டெண்டர் சம்மந்தமாகவும் காவல் நிலையங்களில் போய் யாரும் கட்சிக்காரங்க போகக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. யாரும் பணம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அதே போல் வந்து இந்த நகர்ப்புற உள்ளாட்சித்துறை இருக்குல்ல, அது கடந்த ஆட்சியில் வந்து சர்ச்சையாக இருந்தது. அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் வந்து முறைகேடாக வந்து ரெக்ரூட் பண்ணாங்க, பணம் வாங்கிட்டுன்னு ஒரு 1000 கோடியோ 1500 கோடியோ அது நேரு மேலே வந்து கேஸ் போடணும். அந்த துறை தான் இது. அதான் முன்னாள் அமைச்சர் அவர்கள் மேலே வந்து கேஸ் போடணும். அந்த எக்ஸாம் எழுதி நேரு அவர்களோட தம்பியோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிச்சு, அதில் வந்து இன்னுமே வழக்கு போடல அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இதுக்கப்புறம் போடுவோம். ஏன்னா முதலமைச்சர் அந்த துறை எடுத்திருக்காருல்ல, அதில் என்ன முறைகேடு அப்படின்னு பார்த்துட்டு அது மேலே ஃபர்தராக அதுக்கான ஆக்சுவலாக இளைஞர்கள் நலன், பெண்கள் நலன்லாம் வந்து எடுத்திருக்காரு. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஒரு முன்கூட்டியே சொல்லிட்டாரு பிரச்சாரங்கள்லேயே, நான் முதலமைச்சரானால் இளைஞர்கள் நலன் மற்றும் மகளிர் நலன், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட அந்த வெல்ஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு அவங்கள என் கண்ணின் இமை போல காப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தார். அதுக்கு ஏற்ப வந்து அந்த துறையை அவரே வச்சுக்கிட்டார். நாம் வந்து ஏன் வந்து மாடியில் பண்ணாமல் இங்கே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அதை சொல்லிடுறோம் முதல்ல. அதாவது ஏன் மாடியில் பண்ணால், மாடி பண்ணுறதுக்கு போகும்பொழுது பக்கத்து கோயிலில் திருவிழாவோ இல்லை வந்து இன்றைக்கி ஏதோ நல்ல நாள் நினைக்கிறேன், பாட்டு வந்து ரொம்ப நேரமாக ஓடிச்சு. நாங்களும் 6 மணி 5:30 போனோம், 6 மணிக்கு பார்த்தோம், 6:30 வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து சூரியன் மறைந்து விட்டது. நாங்களும் வந்து சூரியன் எப்போயோ மறைந்து விட்டது, அதான் மறைஞ்சு விட்டது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சிக்கலாம் அதை. அதுக்கப்புறம் யார் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானவர் என் ஆனந்த் அவர்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளம், ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி, அந்த பஞ்சாயத்து போர்டில் இருக்கிற வளர்ச்சி. இப்போ ஊரில் வந்து இந்த டேங்க் கட்டுறது, சிமெண்ட் ரோடு போடுறது, அதே போல் ஊரில் வந்து என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணணும் அது ஃபுல்லாகவே வந்து அவர் கீழே வரும். ஸோ அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த கிராமமும் அவரோட கண்ட்ரோலில் வரும். அது வந்து ஊராட்சி ஒன்றியங்களாக தான் பஞ்சாயத்து யூனியன், இந்த பிடிஓன்னு சொல்லுவாங்களா தானே, பிடிஓ. ஸோ அதெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அடுத்து வந்து ஆதவர்ஜுனாவுக்கு வந்து பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை, பொதுப்பணித்துறை, அதுக்கப்புறம் நெடுஞ்சாலையும் வந்து ஒரு கீழே வரதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை. இந்த விளையாட்டுத்துறை வந்து முன்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இருந்தது. இப்போ வந்து ஆதவர்ஜுன். பொதுப்பணித்துறை தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான துறை. தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்டணம் அரசு சார்பாக கட்டினாலும் அது பொதுப்பணித்துறை கீழே தான் வரும்.
அவங்க தான் வந்து அதுக்கான டெண்டர் வந்து கோருறது வந்து ஒரு ஆதவர்ஜன் தான். எந்த டெண்டர் போனாலும் ஒரு கட்டணம் கட்டணும், ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும், ஒரு பாலம் கட்டணும், எதை கட்டினாலும் வந்து ஆதவர்ஜன் அவர்களுக்கு கீழே வர துறையில் தான் வரும். அதே போல் நெடுஞ்சாலைத்துறை முன்னாடி வந்து நேரு அவர்களிடம் இருந்தது. இல்லை, நெடுஞ்சாலை இது ஏவா வேலு அவர்கள்ட்ட. சாரி, ஏவா வேலு ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. 2 பேருக்குமே 2 ஏஜ் தான், அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. பக்கத்து மாவட்ட அமைச்சர் பக்கத்து அதான் இது ஏவா வேலு அவர்கள்ட்ட வந்து போகுது. ஏவா வேலு அவர்கள் தான் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணார். அதனாலே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அவர் திருவண்ணாமலை மாவட்டம்ன்றதால திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற எல்லா ரோடுமே வந்து இல்லை, திருவண்ணாமலை சிட்டியே கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருக்கும். நல்லா டெவலப் ஆகிருச்சு. இல்லை, சுற்றுப்பட்ட ஊர்களுக்கும் போய் திருவண்ணாமலை கனெக்ட் ஆகுதுல்ல, எல்லா ரோடையும் வந்து அவர் கொஞ்சம் நல்லா பண்ணிக்கல. ஒரு ஊரை மட்டும் நல்லா வச்சுக்கிட்டார், வேறு ஒன்றும் இல்லை. விளையாட்டுத்துறை வந்து அவருக்கு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, அது பேஸ்கெட் பாலுடைய இந்தியாவுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இல்லை, ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் அவரோட மேட்ச்லாம் வீடியோ பார்த்துருக்கேன், நல்லா தான் விளையாடுறாரு. ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அந்த துறையை அவர் கேட்டு வாங்கியிருக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான நபர் அருண்ராஜ் அவர்கள், மக்கள் நல்வாழ்வுத்துறை. ஆக்சுவலாக அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து ஒரு மருத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. எனக்கே ரொம்ப லேட்டாக எனக்கு தெரியும். எனக்கு சொன்னேன் உங்களுக்கு இப்போது எனக்கே கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சுது. இதை கண்டிப்பாக அவர் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அவங்க. ஆமாம், எனக்கு வந்து நான் பார்த்தேன் மருத்துவம் தெரியும், பட் நான் மறந்துட்டேன். பிஹெச்டி படிச்சிருப்பாங்க, டாக்டர் பிஹெச்டி முடிச்சிருப்பாங்கன்னு நினச்சிருப்பீங்க. அவர் ஒரு இந்த என்ன சொல்கிறது, அந்த பிரச்சாரங்கள்லேயே வந்து நம்ம ஃபெலிக்ஸ் சார் இருக்கார்ல, அவரோட இன்டர்வியூலே சொல்லியிருப்பார். நான் வந்து 5 ஆண்டுகள் வந்து சேலம் பக்கத்தில் ஏதோ ஒரு வில்லேஜில் மருத்துவராக வேலை பார்த்து அதுக்கப்புறம் தான் ஐஆர்எஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஐஆர்எஸ்ஸாக போய் ஜாயின் பண்ணதாக அவர் சொல்லியிருப்பார். ஸோ வந்து அவருக்கு வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை ரொம்ப இம்பார்ட்டண்டான துறை. மக்கள் வாழ்கிறதுக்கு அடிப்படையான தேவை மருத்துவ. இன்னொரு முக்கியமான துறையும் அவருக்கு மக்கள் நல்வாழ்வு, சுகாதாரத்துறை, இன்னொன்றும் அவருக்கு கூட சேர்த்து மக்கள் நல்வாழ்வுத்துறை. அருண் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து இந்த துறையை வந்து கேட்டு வாங்கினாருன்னு சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், அதிமுகலேருந்து 25 பேர் போனாங்கல்ல, அதில் சிஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் போனார், அவருக்கு வந்து அந்த துறையை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? அருண் ஐஆர்எஸ். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு டெடிக்கேட்டான ஒரு பர்சன் தான் அவர். இல்லை பயங்கரமாக. ஆக்சுவலாக அவங்க கூட இருக்கவங்கலாம் சூப்பராக ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும், கொஞ்சம் நெருக்கும். ஸோ அவர்கள்லாம் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இந்த துறையை வந்து சிறப்பாக செயலாற்றுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு இந்த துறையில் நிறைய சவால்களும் இருக்குது. கடந்த ஆட்சியில் வந்து அந்த செவிலியர்கள் போராட்டம் இருக்குல்ல, இல்லை உங்களுக்கு வந்து மேன் பவரை தாண்டி அவங்க கட்டமைப்பு ரீதியாகவே நிறைய புது ஹாஸ்பிட்டல் வந்து திறந்துட்டாங்க திமுக ஆட்சி காலத்தில். ஆனால் அங்கே இருக்கிற ஆட்சி காலத்தில் திறந்தாங்க. ஆனால் வந்து அங்கே அந்த கட்டமைப்பில் அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் அதை அந்த அடிக்கல் நாட்டது வந்து ஏடிஎம்கே, ஹாஸ்பிட்டல் கட்டினது வந்து டிஎம்கே. ஆனால் அந்த நிறைய துறைகள், ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கிறாங்கன்னா அதில் நிறைய துறைகள் இருக்கும், நிறைய எக்யூப்மெண்ட் வாங்க இருக்கும், நிறைய துறைகளுக்கு நிறைய எக்யூப்மெண்ட் வாங்கலை, ஆட்கள் நியமிக்கப்படலை, மருத்துவர் பற்றாக்குறை, பணியாளர்கள் பற்றாக்குறை. சில ஹாஸ்பிட்டல்லாம் பேருக்குன்னு திறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அங்கே வந்து எதுவுமே வந்து செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஏன்னா இப்போது விபத்து இதெல்லாம் நடக்குது இல்லை. இப்போ நான் கண்ணெதிராக பார்த்தேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி விபத்து நடக்கும்போது வந்து அங்கே டாக்டரே கிடையாது, ஃபர்ஸ்ட் எய்டு வந்து நர்சஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான துறை, மக்கள் வாழ்வாதாரம் துறை. இதை வந்து நல்லா ஒரு குடும்ப நலன், அதான் குடும்ப நலனும் அவர் கீழே வந்துடும். எனக்கு தெரிஞ்சு சமூக நலன் சொல்லிட்டு ஒரு கீதா ஜீவன் ஏற்கனவே வந்து குடும்ப நலம், பெண்கள் நலம், சமூக நலத்துறை வந்து அது தனியாக வரும். சமூக நலத்துறை வந்து அது தனியாக வரும். அது வேறு ஏதாவது ஒரு பெண் அமைச்சருக்கு தான் அது கொடுப்பாங்க. அடுத்து வந்து KS செங்கோட்டையன் அவர்கள் நிதித்துறை மற்றும் ஓய்வூதிய பலன்கள் துறை. இந்த இருக்கிறதுலே வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, கிரிட்டிக்கலானது, ரிஸ்கான துறை அப்படின்னா வச்சிங்களேன், நிதித்துறை தான். ஏன் நிதித்துறைனா, தமிழகம் வந்து இந்த நிதி பற்றாக்குறையால் ரொம்ப தவிக்குது, ரொம்ப அல்லாடுது, திவாலாயிடும் தமிழக அரசு சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்து இந்த துறையை செங்கோட்டையன் ஏன் எடுத்தார்னா, ஒரு அனுபவமிக்க ஒரு முன்னாள் அமைச்சர், அவருக்கு வந்து ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த துறை கொடுத்ததாக சொல்லப்படுது. அதே போல் வந்து அந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் வந்து ஏன் அவர் கீழே கொடுத்தாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்து எப்படி ஏற்கனவே இந்த ஓய்வூதிய பலன்கள் பெறாமல் வந்து முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் அரசு ஊழியர்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் நடத்துனாங்க. குறிப்பாக வந்து போக்குவரத்து துறை ஊழியர்கள் வந்து பெரிய அளவில் வந்து போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டம் நடத்தும்போது அதில் வந்து திமுக அரசு மிகப்பெரிய அளவில் வந்து டேமேஜ் ஆச்சு அவங்க இமேஜ். ஏன்னா நீங்கள் வரதுக்கு முன்னாடி எல்லா போராட்டத்துக்கும் போகிறீங்க, எல்லாரையும் வந்து பார்க்குறீங்க, அப்படி பண்ணும்பொழுது ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களை கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே. அதில் ஒருத்தர் வந்து சவால் கூட விட்டார்,
நீங்கள் அடுத்து வந்து எதிர்கட்சி தலைவராக பரிசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் அந்த ஊழியர் ஒருத்தவர். அந்த மாதிரி நடந்து போச்சு. ஆக்சுவலாக ஒரு அருண்ராஜ் அவர்களுக்கு வந்து மெடிக்கல் எஜுகேஷன் எம்பிபிஎஸ் அந்த காலேஜ் ஃபுல்லாக ஒரு கண்ட்ரோல் இல்லை, அந்த துறைக்கிலே எல்லாமே வந்துடும். அது துறைக்கே அதான் ஹெல்த்து மெடிக்கல் எஜுகேஷன் அவர் கீழே வந்துடும். அதாவது வந்து நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த மெடிசன் படிக்கிறவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் கீழே வருவாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு லெவலில். ஆனால் வந்து இந்த இல்லை ஹையர் எஜுகேஷன் கீழே வருவாங்க. லைக் நீங்கள் வந்து உள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது, மேலோட்டமாக சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து வெங்கட்ராமன் அவர்களுக்கு வந்து உணவுத்துறை, குடிமை பொருள் வழங்கல் துறை. குடியுரிமை பொருள் அதுனா ஆக்சுவலாக அந்த ரேஷன் பொருள் வாங்குறாங்கல்ல, ஸோ அதுவும் உணவு அமைச்சராக வந்து அவர் இருக்கிறாரு. அதுவும் ரொம்ப முக்கியமான துறை. ரேஷன் கடையில் வந்து பொருட்கள் தராங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து அவர் கீழே வரும். இந்த பொங்கலுக்கு இலவசமாக வந்து பணம் கொடுக்கறது, அப்புறம் அரிசி கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு கீழே வரும். அதுலேயும் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பணம் புழங்கக்கூடிய ஒரு துறை. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து மிக பெரிய அளவில், அதே போல் முக்கியமான பணம் அதிக அளவில் புழங்கக்கூடிய துறைகள். பணம் முக்கியன்றதை விட இது வந்து என்ன சொல்கிறது, அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்கிற துறை. அடுத்து வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு வந்து மின்சாரம் மற்றும் சட்டம், நீதி, சிறைத்துறை, ஊழல் தடுப்பு. ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 5-6 துறை அவர்களை வந்து அண்ணன் சிடி நிர்மல்குமார் அவர்கள் பார்த்துக்கிறாரு. ஒன்று எலக்ட்ரிசிட்டி, அதே போல் எனர்ஜி டெவலப்மெண்ட், லா, கோர்ட்டு, ப்ரிசன்ஸு, ப்ரிவென்ஷன் ஆஃப் லஞ்ச ஊழல் ஒழிப்புத்துறை, அதே போல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதே போல் கவர்னர் எலெக்ஷன்ஸ் அண்ட் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானது அவர் கீழே வருது. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய அளவில் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய பொறுப்புகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் நிறைய லைக் அனுபவம் இருக்குது அவருக்கு. ஏன்னா இந்த மின்சாரத்துறை இருக்குல்ல, என்ன சொல்கிறது, சம்சாரத்து கூட வேணால் விளையாடுங்க, மின்சாரத்து கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல. இந்த மின்சாரத்தால் ஒரு ஆட்சி கவுந்தே இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. மின்வெட்டு நாளில் மின்சாரம் போல் வந்தாயே. அப்படி இல்லை, 2006 11 வரைக்கும் திமுக ஆட்சியில் வந்து மின்வெட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் மக்கள் கொந்தளித்து மிகப்பெரிய தோல்வி கொடுத்தாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அவர் அப்போ வந்து ஆற்காடு வீராசாமி வந்தார். அவர் பேரைய வந்து மின்சாரத்துறை அமைச்சரில் மின்வெட்டுத்துறை அமைச்சர். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸாக அந்த துறை இருந்தது. அதை தாண்டி வந்து இந்த துறையில் இருக்கிற ரிஸ்க்கை பார்க்கணும். இருக்கிறதுலே அதிக கடன் இருக்கிற துறை மின்சாரத்துறை, ஓகேங்களா. அதே போல் இந்த துறை ரொம்ப சென்சிட்டிவானது. ஏதாவது ஒரே ஒரு ஏரியாவில் கரண்ட்னாலும் லைக் 1008 ஃபோன் வந்து போகும். ஸோ நீங்கள் அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது. மின்சாரத்துறையில் நிறையா வந்து எக்ஸாம் இல்லாமல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆமாம், இந்த அதில் இபி ஜேடி அந்த மாதிரி ஜேடி அந்த இதெல்லாம் வந்து நேரடியாக நியமனம். அதில் கடந்த ஆட்சிகளில் ஏடிஎம்கே ஆட்சி டிஎம்கே ஆட்சினும் நீங்கள் முறைகேடாக நிறைய பேர் சேர்த்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலான துறை அந்த ஆட்கள் எடுக்கிறதுல. அந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் நிர்மல் அவர்கள் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவார். ஏன்னா அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது, எலெக்ஷன் ஆகிடுச்சு, உள்ளாட்சி எலெக்ஷன் அவருக்கு தான் வருது. அப்போ நிறைய துறைகள் ஒரு முக்கியமான துறைகள். ஆக்சுவலாக ஒரு அட்வொகேட் வேறு. ஸோ நிர்மல்குமார் அவர் கீழே வந்து நிறைய துறைகள் வருது. ஒரு கோர்ட்டு, ப்ரிசன்ஸு. ஸோ ப்ரிசன்லாம் அந்த மாதிரி இருந்தால் வச்சுங்க, லைக் அவர் கீழே வர்றதால எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம கூட ரிவ்யூ பண்ணலாம் ஒரு வருஷம் கழிச்சு. நிர்மல் அவர்களுக்கு உள்ளே போய் பார்த்துட்டு வரீங்களா? சரி, இல்லை நிர்மல் அவர்கள் அமைச்சரான பிறகு எப்படி இருக்குது சரி அப்படின்னு. இல்லை உள்ளே போவீங்களா? இல்லை வெளிலேருந்து நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. இல்லை உள்ளே போனால் கொஞ்சம் நல்லா பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அதுக்காக கேட்டேன். இல்லை எங்கன்னா போயிட்டு வந்துட்டேன்ல. சரி, அடுத்து வந்து உங்கள் துறை இல்லை நம்ம துறை சார்ந்த ஒருத்தவர் வந்து அமைச்சராக இருக்கார். இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் இதை சொல்லுங்கள், உங்களுடைய துறையிலேருந்து ஒருத்தர் போயிருக்காரு. மற்றவங்களாவது வேறு இதுலேருந்து டாக்டர் துறையினார், நம்ம ஊடகத்துறை. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் ஐபிசியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ராஜ்மோகன் அவர்கள் வந்து அங்கே ஒர்க் பண்ணார், ஐபிசியில் ஒர்க் பண்ணார். அதன் பிறகு நான் கொஞ்ச நாள் அங்கே ஒர்க் பண்ணேன். அதன் பிறகு தனிப்பட்ட முறையில் நான் அவரை பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். என்னை வந்து அரெஸ்ட் பண்ண ஒரு டைம் வந்தாங்க அந்த கரூர் இன்சிடெண்ட்டில். அப்போ வந்து எனக்கு கால் பண்ணி பேசினார், தம்பி பார்த்துக்கலாம் எதாக இருந்தாலும் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஏன்னா அப்ஸ்கானில் இருந்தேன். அப்போது அப்ஸ்கானில் இருக்கும்போது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ராஜ்மோகன் அவர்கள் வந்து கால் பண்ணார். அதுக்கப்புறம் நான் வந்து 2-3 டைம் அவர்களை மீட் பண்ணியிருக்கேன், ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன். இனிமையாக பழகக்கூடியவர், எளிமையானவர். அவருக்கு வந்து இது வரைக்கும் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு யாருமே வந்து பள்ளிக்கல்வித்துறையை கொடுத்ததில்லை. கடைசியாக கோபிச்செடி கடைஞ்சதில் உயர்கல்வித்துறையை கொடுத்துருக்காங்க. எப்போ கடைசியாக கொடுத்தாங்க? பொன்முடியிலன்னு கொடுத்தாங்க. அந்த விமர்சனம் வந்த பிறகு கொடுத்தாங்க. ஃபஸ்ட் எடுத்துனா கொடுத்துட்டாங்க திமுகவில். ஏன் திமுக இப்படி ஊப்பியாக மாறுறீங்க நீங்கள்?
சரி, அதுக்கு முன்னாடி யார் கொடுத்தாங்க சார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறீங்களா? அதுக்கு முன்னாடி வந்து கடைசியாக 1 வருஷமாக 6 மாதமாக இருந்தார் கோவிச்செடி. பெஞ்சமின் அவர்கள் இருந்தார். அவர் இருந்தார் கல்வி இதில் கல்வித்துறை அமைச்சர் தான் ஃபஸ்ட்டு இல்லை கல்வித்துறையாக இருந்ததில்ல. அதுக்கப்புறம் அவர் மாற்றிட்டார். ஒரு 6 மாதம் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க, தொழில்துறை ஊரக தொழில்துறையில் மாற்றினாங்க. அப்புறம் மாற்றிட்டாங்க. அவர் துணை மேயராகவும் வந்திருக்கார் பெஞ்சமின் அவர்கள். இவருக்கு வந்து ராஜ்மோகன் அவர்களுக்கு வந்து ஸ்கூல் எஜுகேஷன், ஆர்கியாலஜி, அதே போல் அந்த தமிழ் வளர்ச்சித்துறை, அதே போல் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிசிட்டி, அப்புறம் ஃபிலிம் டெக்னாலஜி, சினிமோட்டோகிராஃபு, அதுக்கப்புறம் நியூஸ் பிரிண்ட் கண்ட்ரோலு, ஸ்டேஷ்னரி, பிரிண்டிங், கவர்மெண்ட் ப்ரெஸ். இவருக்கும் வந்து எக்கச்சக்கமான துறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அமைச்சரவை வந்து மாற்றமைக்கும் போது 1 அல்லது 2 துறைகள் வந்து இப்போ கொடுத்த எல்லாருக்கும் நிறைய கொடுத்துருக்காங்களே, அவங்கள்ட்ட வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அடுத்து வந்து டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள். அதுவும் வந்து முக்கியமான துறை. இந்த கனிம வளத்துறையை வந்து அவர் கொடுத்துருக்காங்க டி.கே. பிரபு அவர்களுக்கு. அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான துறை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏற்களங்கள்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியிலையும் அப்படியே இருக்க போதா, இல்லை அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த போதே வந்து அதுவும் காணாமல் போக போதான்னு சொல்லிட்டு நான் பொறுத்து தான் பார்க்கணும். கனிம வளத்துறையில் வந்து என்ன டியூட்டி இருக்கும் அவங்களுக்கு? சரி, அவங்களும் ரெகுலேட் பண்ணுவாங்க. மணல் எவ்வளோ அள்ளணும், எங்கே அள்ளணும், மணல் அள்ளலாமா வேணாமா, இந்த இடத்துல வந்து பாறை உடைக்கலாமா வேணாமா, இந்த கனிம வளங்கள் ஒரு இடத்துல இரும்பு தாது எடுக்கிறாங்க, வேறு ஏதாவது தாது எடுக்கிறாங்க, அதில் வந்து அதெல்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறது வந்து இந்த துறை தான். டி.கே. பிரபு அவர்கள் வந்து பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச எலெக்ஷன் டைமில் ஏதோ ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க போல். ஒரு வீடியோவை பார்த்தேன். நாங்கள் வந்தோடனே இந்த இடத்துல ரோடு போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிட்டுருக்காரு போல். அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே அங்கே போயிட்டு நான் ரோடு போகிற சொல்லிட்டேன், இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மக்களும் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க. அடுத்து வந்து ஒரு பெண் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து தொழில்துறை. ஆமாம், டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஏற்கனவே தொழில்துறையில் இருந்தார். ஸோ அவர் இருக்கிற இடத்துல வந்து கீர்த்தனா அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கீர்த்தனா அவர்கள் வந்து எப்படி செயல்பட போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். யங்கஸ்ட்டு அமைச்சர், 29 வயது தான் ஆகிறது. அவங்களுக்கு வந்து இந்த துறை. கடந்த அமைச்சர் வந்து என்ன பண்ணாருன்னா, வெள்ளை அறிக்கை கேட்ட உடனே வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டினார். அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அவர் தோற்றதுக்கப்புறம் மீம்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணாரு. இல்லை, மீம்ஸ் ஒன்று போட்டாங்க, வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுற, இப்போ போய் உக்காரு அப்படின்ற மாதிரி மீம்ஸ்லாம் போட்டாங்க. இவங்க வந்து இவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா, இந்த சிவகாசி தொகுதியிலேருந்து வந்தாங்கல்ல, அங்கே நிறைய இந்த பட்டாசு ஆலைகள்லாம் வந்து நிறைய பாதிக்கப்படுதில்ல. ஸோ அந்த கான்செப்டில் வந்து மேபி கொடுத்துருக்கலாம். குட்டி எல்லாம் இல்லை, நீங்கள் வேறு அவங்க ஆது அர்ஜுனோட சிபாரிசில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 9 பேர் இருக்காங்க. இப்போ கீர்த்தனா அவர்களுக்கு வந்து டிவிகேலையும் பெரிய ஹோல்டு இல்லை. டிவிகேல வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி யார் அவங்க? டிவிகேலாம் அவங்க இல்லை. பட் என்னன்னா, இல்லை, ஒரு படித்த பண்பாளர், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் வந்து கொடுத்துருக்கலாம். ஏன்னா டிவிகேல இருக்கவங்க மட்டும் சீட்டு கொடுக்கல, அவுட் சோர்ஸ்லேயும் நிறைய பேர் கொடுத்தாங்க. அந்த இதில் இவங்களும் ஒரு ஆள். வெளியில் இருந்தும் வந்து சமூகத்தில் வந்து தெரியக்கூடிய ஆட்கள் கொஞ்சம் பேரை வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து கீர்த்தனா அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவ்வளோ தான். இதை விட்டுட்டு வந்து நிறைய உயர்கல்வித்துறை இருக்குது, அதே போல் மதுவிலக்குத்துறை, அப்புறம் மது ஆலைகள் வந்து இருக்குது, அதே போல் சுற்றுலாத்துறை இருக்குது. மதுவிலக்கு துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான துறை. அதெல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. போக்குவரத்து துறை வந்து அப்படியே இருக்குது. அதே போல் வருவாய்த்துறை இருக்குது, பத்திரப்பதிவுத்துறை இருக்குது, அதே போல் ஆஜராவிட நலத்துறை, சிறுபான்மையர் நலத்துறை இருக்குது, அதே போல் இது அறநிலையத்துறை இருக்குது, முக்கியமான துறை. இன்னும் நம்ம நிறையா வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் இந்த குடிசை தொழில் சம்மந்தமாக வந்து ஒரு அதுக்குன்னு தனியாக அமைச்சர் போடுவாங்க. தொழிலாளர் நலத்துறை இருக்குது, தொழிலாளர் நலத்துறை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இன்னும் வந்து ஏன்னா 34 துறைகள், 34 அமைச்சர்கள், அதில் வந்து கிட்டத்தட்ட 9 பேர் தான் இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 25 பேர் இருக்காங்க. அந்த 25 பேரில் ஒரு 7 பேர்கிட்ட அதிமுக, அந்த 25 பேர் ஆதரவு கொடுத்தாங்களே, அதில் வந்து ஒரு 7 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸில் வந்து 2 பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டு. லைக் இன்றைக்கி வந்து பெருசாக வந்து எதுவுமே நீங்கள் இன்னொன்று நோட் பண்ணிங்களா, சென்னை அந்த 16 தொகுதிகள், அதாவது அந்த சென்னை சரௌண்டிங்கில் மட்டுமே முதலமைச்சரோடு சேர்த்து மொத்தம் 5 பேர் அமைச்சரவையில் இருக்காங்க. ஆமாம், ஒரு ராஜ்மோகன் இருக்கார், முதலமைச்சர் இருக்கார், அதே போல் ஆனந்த் இருக்கார், ஆதவ் அர்ஜுன் இருக்கார், அப்புறம் வெங்கட்ராமன் 5 பேர் இருக்காங்க. ஒரு மாவட்டத்திலேருந்து 5 அமைச்சர்கள். அது வந்து இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஆனால் சென்னையிலேருந்து இத்தனை அமைச்சர்கள் வந்திருக்காங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்தில் மாற்றி அமைக்கப்படும் நினைக்கிறேன். இல்லை, இவங்க எல்லாருமே வந்து முக்கியமான நபர்கள். அதனால் இவங்க 5 ஆண்டுகள் வந்து அந்த 5 பேர் தொடர்ந்துருவாங்க.
மீதி இருக்கிறவங்க ஏன்னா 1-2 பேர் விரிவாக்கம்லாம் ஆமாம் விரிவாக்கமாக அதில் தான் வரும். கண்டிப்பாக இவங்க தொடருவாங்க. கண்டிப்பாக அதில் மாற்றி அமைக்கிறது கொஞ்சம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது இல்லை இப்படி 5 அமைச்சர் வந்து கொடுத்தீங்கன்னா. ஏன்னா 37 அமைச்சர்களில் இருக்கிற 39 மாவட்டங்களில் வந்து பரவலாக போட்டால் தான் அந்த மாவட்டத்தோடைய அந்த நிர்வாகத்தை வந்து அவங்க பொறுப்பு அமைச்சரோட மாவட்டம் அமைச்சரோட மாவட்டம் கட்சியை வளர்க்குறதுக்கு கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு இல்லை. ஒரு மாவட்டத்துக்கு வந்து அமைச்சரே இல்லை அப்படின்னா அங்கே யார் வந்து அந்த மாவட்ட ஆட்சியரையோ மாவட்ட கண்காணிப்பு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கொடுப்பா? அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். 10 மாவட்டங்களில் அமைச்சரே இல்லை. அதை கருத்தில் கொள்ளணும். அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு அதிமுக திமுக அந்த அளவு 8 தொகுதிகளில் வந்து அவங்க வாஷ் அவுட்டு. தாவேக்காவும் 8 தொகுதிகளில் 8 மாவட்டங்களில் வந்து வாஷ் அவுட்னு நினைக்கிறேன். ஆமாம் 8 மாவட்டம் எந்த ஒரு இதுவும் வெற்றி பெறல. அதே போல் அதிமுகவும் அப்படின்னா எந்த ஒரு இல்லை அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வைப்பாங்க. இப்போ எப்படின்னா இப்போ கடலூர் இப்போது விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்குன்னு வச்சிங்களேன். ஒருங்கிணைந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கும் அவங்களே பொறுப்பாக இருப்பாங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் அவங்களே பொறுப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட் பண்ணலாம். ஒரு 8 மாவட்டத்துக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களே இல்லைன்னா கொஞ்சம் வந்து அது ரிஸ்க்கு தான். ஏன்னா வந்து அந்த மாவட்டத்தை வந்து அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும். பட் லைக் கோஆர்டினேட் பண்ணுறது அதே போல் கட்சி ரீதியாக ஏதாவது நலத்திட்டங்கள் செய்கிறாங்கன்னா அந்த மாவட்ட அமைச்சர் இல்லை கட்சி ரீதியாக வந்து மாவட்ட செயலாளர்களே பார்த்துப்பாங்க. அரசு ரீதியான ஒரு இது வந்து அந்த அளவுக்கு எம்எல்ஏக்கு வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் இல்லை ஒரு மாவட்ட காவல் கம்பெனி பிரியாரிட்டி கொடுக்கல. அது அதிமுக ஆட்சி காலத்தில் எப்படி இருந்ததுன்னா மாவட்டத்துக்கு ஒரு அமைச்சர். இப்போ வந்து விழுப்புரத்துக்கு அப்போ பொன்முடி, திருவண்ணாமலைக்கு ஏவா வேலு, சிவசங்கர் சிவசங்கர் அவர்கள் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் அந்த அரியூர்லன்னு நினைக்கிறேன். மாவட்டத்துக்கு ஒருத்தவங்க அப்படி இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து மாவட்டத்துக்கு ஒருத்தவர் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான ஆட்களை பார்த்து போடுவாங்க. அதே போல் அதிமுகலையும் அப்படி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாவட்டத்துக்கு ஒரு ஆள் அவங்க வரதால வந்து மாவட்டத்துக்கு ஒருத்தவங்களாக போடுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்ன துறை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இன்னும் மதுவிலக்கு துறை இருக்குது. மதுவிலக்கு மற்றும் மது ஆயத்தீர்வா ஸோ அது ஒன்று இருக்குது. அதே போல் பத்திரப்பதிவு துறை இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் இந்த டேக்ஸஸ் போடுவாங்கள்ல ஒரு கமர்ஷியல் சுங்கவரி அந்த துறையும் வந்து ஒரு முக்கியமான துறை. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான துறைகள். உயர்கல்வித்துறையும் இருக்குது. இதெல்லாம் யாருக்கு இட போகுதுன்னு தெரியல. ஸோ அதை வந்து நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தான் 2 நாளைக்கு முன்னாடியே சொன்னோமே நாம் வந்து இந்த வீக்கெண்டு அப்படின்னா மண்டே எல்லாம் டியூஸ்டே. ஏன்னா இந்த 9 பேருக்கு அமைச்சரவை கொடுக்குறதே மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு தெரிஞ்சு அது முன்னாடியே போட்டாங்க 9 பேரும். அந்த ஒரு சிஎம் பதிவேற்றார்ல. ஆனால் இலாக்காக்கள் வந்து இதே நீங்கள் இலாக்காக்கள் வந்து நீடிக்காது, மாற்றியமைக்கப்படும். இல்லை இவங்கள்ட்ட வாங்கி மற்றவங்க யாருக்குனாச்சும் வந்து அவங்க செயல்பாடுகளை பொறுத்து மாறும். செயல்பாடுகளை பொறுத்து அப்படி மாற்ற மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிறது எல்லாமே முக்கியமான ஆட்கள். யாருமே வந்து இல்லை இவங்களை ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை தவிர்க்கணும், இவங்கள்ட்ட பிடுங்கணும். இல்லை ஒரு 4-5 பேர்களை தவிர மற்றவங்க ஒரு சிலர் வந்து அந்தளவுக்கு யார் இப்போது கீர்த்தனா அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் யார் பிரபு அவர்கள், அப்புறம் தான் ஒரு இந்த 9 பேரில் ஒரு 2-3 பேரை மாற்றலாம். மற்ற பெருசாக வந்து பிரபு அவர்களே மாற்ற மாட்டாங்க. ஏன்னா பிரபுவுக்கு அவர் வந்து தொடர்ந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அது என்னென்னா சமூக ரீதியாக வந்து பிரபு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. இல்லை முதலமைச்சர் எப்படி எனக்கு தெரிஞ்சு வந்து அவருடைய இது இருக்கும்னா ஒருவேளை ஏதாவது ஒரு அமைச்சர் மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுன்னா கண்டிப்பாக மாற்றுவார். அது யாராக இருந்தாலும் மாற்றுவார். அந்த இஷ்யூ பெருசாகணும்ல. உள்ளே ஒரு குற்றச்சாட்டு வருது, இஷ்யூவாக வந்து பெருசானால் இல்லை கண்டிப்பாக அது மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான். ஏதாவது அங்கே ஒன்று எங்கேயாவது நடந்துச்சுன்னா அமைச்சரவை இலாக்காக்கள் மாற்றுறதுக்கு ஒரு வழி வகுக்கும். சரி, அதிமுகவில் எத்தனை அமைச்சர்கள்னு தெரியல. காங்கிரஸ் 5 பேர் தான், ஆனால் 2 அமைச்சர்கள் வாங்குறாங்க. ஒரு பெண் ஒரு ஆண். ஆமாம், அப்படின்னு ஒரு பெண் அமைச்சர் ஒரு ஆண் அமைச்சர் தெரில யார் கொடுக்க போகிறாங்க. விசிகா கம்யூனிஸ்ட்டுகள்லாம் வந்து இல்லை அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க இல்லை வேணான்னு சொல்லி எந்த ஒரு டிமாண்டுமே இல்லாமல் தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அதுதான் மிகப்பெரிய பாதிப்பே. யாருக்கு? தாவேக்காக்கு. அதான் இவங்க 25 பேர் இருக்காங்கல்ல. அந்த பதவி வந்து இருக்குமா இல்லை டிஸ்குவாலிஃபை ஆகுமா? எப்படி ஆனாலும் அவங்க வந்து போட்டிடுவாங்க. திரும்ப டிஸ்குவாலிஃபை ஆனால் திரும்ப எலெக்ஷன் வச்சு அதில் ஒரு 10 பேர் வின் பண்ணாலும் போதும். ஓகே, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் எல்லாருமே வின் பண்ணுறாங்க. நான் சொல்கிறது மினிமம் ஒரு 10 பேர் வின் பண்ணாலும் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆதரவு இருக்குது. ஒரு 10 பேர் வந்து தாவேக்காலையோ இல்லை வந்து பொது சின்னத்திலையோ இல்லை வந்து இரட்டை இலையிலையோ திரும்ப போட்டிக்கிட்டு ஸோ அந்த டிஸ்கஷன் தான் இப்போ ஏடிஎம்கேல போயிட்டுருக்கு. ரொம்ப ஒரு நிசப்தமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சி.வி. சண்முகம்
அதே போல் வேலுமணி அவர்கள்லாம் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் கரெக்டாக ஒரு குறைஞ்சிருக்கு. பின்னாடி வந்து பேச்சுவார்த்தை வந்து போயிட்டுருக்கு. என்ன போயிட்டுருக்குன்னா லைக் நம்ம கொடுக்கலாம், இதுதான் வந்து ஒரே வழி, ஒன்று கட்சியை காப்பாற்றணும், இல்லை டிஎம்கே கூட கூட்டணி வச்சுனா செல்லாது, நம்மளோட பொசிஷன் வந்து தமிழ்நாட்டில் என்ன, சட்டமன்றத்தில் என்ன, சரி நாம் வந்து இந்த ஆட்சியில் ஏதாவது ஒரு வகையில் வந்து அங்கம் வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அது மாறும்னு நினைக்கிறேன். இல்லை டேரெக்டாக வந்து அந்த அதிருப்தி எம்எல்ஏக்கள்கிட்டலாம் வந்து டேரெக்டாலாம் அவர் பேசலை. ஏன்னா இன்றைக்கி கூட ஒரு 2 மாவட்ட செயலாளர்கள் நீக்கியிருக்காரு. அவங்களாம் வந்து அஃபிஷியலாக வந்து ஜெயிக்காதவங்க, அவங்களாம் அஃபிஷியலாக வந்து தாவைக்கால போய் கொஞ்சம் கொஞ்சமாக இணையிறாங்க. அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா இப்போது அந்த கேவி ராமலிங்கம் இருக்கார்ல, ஈரோடு மேற்கு, அவரெல்லாம் வந்து அஃபிஷியலாகவே இணைஞ்சிட்டார். ஒரு காலத்தில் முக்கியமான ஒரு தொழில்துறை அமைச்சர், அவர் தொழில்துறை பொதுப்பணித்துறை அமைச்சராகவே இருந்தார். ஆமாம், அவரே போயிட்டு செங்கோட்டையன் அவர்களை பார்த்து இணைஞ்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய மாவட்ட செயலர்கள்லாம் போயிட்டு மொத்தமாக ஏடிஎம்கேவே போகிற மாதிரி இருக்குது. ஏடிஎம்கேவை அதான் சொல்கிறேன்ல, ஏடிஎம்கேவோட பிளேஸு தாவேக்கா வந்து எப்பயோ பிடிச்சிருச்சு. ஒருவேளை தாவேக்கா இந்த எலெக்ஷனில் அதாவது வராமல் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்ததுன்னா மேபி ஏடிஎம்கே வந்து ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அது தெரியல, அது சொன்னால் திட்டுவாங்க, தெரில எனக்கு, இருந்திருக்கலாம். அந்த இடத்த ஸ்பேஸை வந்து தாவேக்கா வந்து பிடிச்சி ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரையில் அப்படியே இங்கே இருக்கிற ஆளுகள் அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. அங்கே புதுசாக ஆள் போடுறாங்க. கடைசியாக எல்லாரையும் நீக்கிட்டே இருக்கும்போது எடப்பாடி மட்டும்தான் கடைசியாக ஒரே ஆளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த அளவுலாம் போக தேவையில்ல. சரி, ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு நிறைய அப்டேட் இருக்குது.